நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா GTA 5 ஸ்டோரி கேம் பிளே தான் நம்ம போட போகிறேன். ஏன்னா ஸ்டோரி கேம் பிளே தான் எல்லோரும் கேட்டது. நம்மளும் இப்போ ஸ்டோரி கேம் பிளே விளையாடலாம் நண்பர்களே. இது எனக்கு தெரிஞ்ச மைக்கேல் இதில் தான் அன்லாக் ஆகிற மிஷன் போல. சரி நண்பர்களே, நம்ம இப்போ வீட்டுக்கு போகணுமா? ஏன்டா ஃபேஸ் கேம் வரலன்னா ஃபேஸ் கேம் ஒர்க் ஆக மாட்டேங்குது நண்பர்களே. அதை ஓபிஎஸ்ல வர மாட்டேங்குது. ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் ஐ மீன் இதான் ஷார்ட்டு. சாரிகமா காப்பிரைட் கொடுத்துடாத ப்ளீஸ் 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 அப்படின்னு கேட்பேன் நினச்சேடா. நானே பாடுவேன். ஏன்னா என் யூடியூப் சேனல் இன்னும் மானிட்டைஸே ஆகலை. மானிட்டைஸ்னா ஐ மீன் உங்களுக்கு புரியாத நண்பர்களே. மானிட்டைஸ்னா நம்ம காசு சம்பாதிக்கிறது இருக்குல்ல, அது நண்பர்களே. ஐ மீன் நான் இப்போ உளறிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஸ்டோரி கேம் பிளேயில் கொஞ்சம் உளரதான் செய்வோம். அதை நான் அப்புறம் வீடியோ முடியல சொல்கிறேன். சிமியான் கால் பண்ணுறேன். உன் மைண்டை சேஞ்ச் பண்ணியா ஃப்ராங்க்லின்? நான் அந்த வீட்டோட லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பைக்கை எடுத்துகிட்டு வந்த அந்த மைண்ட் நீ எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்னு சிமியான்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் எப்படி எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் ஆக முடியும்னு சொல்கிறான் ஃப்ராங்க்லின். அதுக்கப்புறமா லாக்டு கராஜா அந்த வீட்டில் மைக்கேலோட வீட்டில் கராஜ் லாக்டில் தான் இருக்குமா. ஐ மீன் அதை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம ஏறி குதிச்சு ஏதாச்சும் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுமா. அதை சொல்கிறான் பாருங்க ஃபோன் பண்ணி. ஆனால் நம்மளுக்கே தெரியாதா நண்பர்களே. ஐயோ சாமி, இப்போ கேமிங் மவுஸுங்கிறதுனால ஹாட் கீஸ் இருக்குது. அதை வச்சே நான் வீடியோ ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுலாம் நான் பண்ணிப்பேன். ஃபார்மசி வானவில் ஓன் கோயில் ஓலிபம் ஓடுவான்டசி. இது சரிகமாவோட பாட்டா இல்லையான்னு தெரில. ஃபைண்ட் அ வே டு கெட் இன் த ஹவுஸ். ஃபைண்ட் அ வேவா? இதெல்லாம் மேட்ரே இல்லைடா. அவனை நான் எப்படி அடிக்கிறேன்ங்கிறது தான் மேட்ரு. அவனை எப்படி ப்ளஸ் அதுக்கப்புறமா இறந்துடானா? என்னடா ஒரே அடியில புசுக்குன்னு போயிட்டேன். இப்போ வீட்டுக்குள்ள போறதுக்கு ஏதாச்சும் வழி கண்டுபிடிக்கணுமா? அந்த கராஜ் போய் பார்க்க சொல்றாங்க. கராஜ் தான் திறந்துருக்காதுன்னு தெரியுமே. ஐயோ டேய், என்னடா இது மவுஸ் ஸ்க்ரால் ஆட்டோமேட்டிக்கா ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. ஓப்பன் ஆகாதுன்னு தெரியும் உங்களுக்கு. எப்படி நம்ம டக்குன்னு நம்ம போயிடலாம். மாடே யூஸ் பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. மாடு யூஸ் பண்ணோன்னா அவ்வளோதான். அடுத்தது ஒரிஜினல் இன்ஃபினிட்டி ஹெல்த்தெல்லாம் கிடையாது. வெயிட் அ நிமிட். இன்ஃபினிட்டி ஹெல்த் ஆனில் தான் இருக்கும் போலே. இல்லை 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 இன்விசிபிலிட்டி எவன்டா அது ஆனில் வச்சா? என் தம்பி தான் நண்பர்களை எப்பயுமே இதை தொடுவான். ஐயோ, நானே வீட்டுக்கு தெரியாமல் போகணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நீ என்னடாண்ணா? ஐயோ, தங்கச்சிக்கும் தம்பிக்கும் இல்லை தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் சண்டையும் நடந்து கொண்டு இருக்கு. அப்பா என்னை அவன் உங்களுக்குறான் அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்மி நான் ஒரு படிக்க தெரியாத நான் சொல்றேன்னு. ஐயோ க்ரௌச்சை நல்ல வேலை ஆன் பண்ணியிருந்தா நம்ம கதை முடிஞ்சது. இந்த ப்ளூ சவுண்ட், இந்த கீழே ஒரு ப்ளூ கலர் பிளிப் இருக்கு. அதான் நம்ம எவ்வளோ சவுண்டு போடுறோம்னுங்கிறது. கீழே 2 பேர் யார் அது? இது மைக்கேலுக்கு எவ்வளோ பெரிய துரோகம்டா பண்ற நீ. துரோகம் பண்ற நீ ஆமாண்டா. மைக்கேலுக்கு பண்றதுலே பெரிய துரோகம் தான். ஓகே, கார் எடுத்துரு. இவ்வளோதான் மைக்கேல் படுத்துருக்காரு. உங்களுக்கு தெரியும் இல்லை, காரை டீலர்ஷிப்புக்கு உடைக்காம கொண்டு போகணும். அதான் பெரிய விஷயம். சும்மா சொன்னேன். நம்ம உடைக்கலனாலும் மைக்கேல் இந்த ரோட்ல போறீங்க மைக்கேல்லாம் உடைச்சிடுவான்ல. என்ன காரே உடைய மாட்டேங்குது? என்னடா இது? டேய் 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 டேய், மவுஸை உடைச்சு விட்டேன் ஸ்க்ரால. இனிமேலும் எந்த பிரச்சனையும் வராது நண்பர்களே. பிரச்சனை வராதுன்னு சொன்னேன். இப்படி பண்ணுறானே. இருங்க, நம்ம இப்போ எதுக்கு வந்தோம்? இப்போ வெஹிக்கிள் ஆப்ஷன்ஸுக்கு போயிட்டு இன்விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிடுறோம். அது ஒரு 9mm வண்டி. திரும்பி பார்க்காத. நீ எங்க போறியோ அங்கே என்ன எடுத்துட்டு போ.
ஏய் வெயிட் பண்ணு, நீ நீ டாக்ஸ் கட்டல, அதனால தான் நான் உங்களை கூட்டு போறேன். அப்படி நீ எங்க போறியோ அங்கேயே போயிடு. கிரெடிட் ஃப்ராட் கிட்ட தானே நீ ஒர்க் பண்ற. நான் நான் என்ன நான் ஒரு கார் டீலர் கிட்ட தான் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்டா வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஒரு கார் டீலர்டா, அந்த அவன் பேர் சிமியோன்றா அப்படின்னு சொல்றான். இருங்க நண்பர்களே, டெஸ்க்டாப் ஆடியோ கம்மி பண்ணிப்போம். அதுதான் நம்மளுக்கும் நல்லது, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நல்லது, நம்ம சேனலுக்கும் நல்லது. அதான் நண்பர்களே, டெஸ்க்டாப் ஆடியோவே வேணும். இங்க பாரு மேன், நீ இது இது உனக்கு அந்த கார் டீலருக்கும் உள்ள பிரச்சனை தான். உனக்கெல்லாம் அவன் சரியானவன் தான்டா அப்படின்னு சொல்றான். சரி அவன்கிட்டயே கொண்டு போ இன்னும் சொல்றான். அதுக்கப்புறமா இங்க யாரும் எதுவும் சொல்லல, சைலண்ட் ஆயிட்டாங்க. காரை எங்க பார்த்து ஓட்டுறடா? பார்த்து ஓட்ட மாட்ட? ஐயோ, காரை நிப்பாட்டு. அதான் அந்த பிளேஸா? ஆமா அதான் அந்த பிளேஸ். சரி அந்த இடத்துக்குள்ள கிளாஸ் உடைச்சிட்டு போடா, எனக்கு அவன் வேணும், அவன் மட்டும் உயிரோடு கிடைக்கல நீ அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்றேன். சரி சரி, டேய் என்னை பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதாடா? சரி சரி சரி, நான் அந்த காருக்கான நான் அந்த இடத்த உடைச்சிட்டு போறேன். ஏய் ஃப்ராங்க்லின், என்ன நீ பண்ணிட்ட? இது ஒன்னால எனக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. சிமியான் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றும் இல்லை, நீ நீ பண்ண ஜாப்லாம் எனக்கு இனிமேலும் வேணாம். டேய் ஏன்டா என்னோட கம்பெனி உடைச்ச அப்படின்னு சொல்றான். நீ நீ என்னை ரைடுக்கு கூட்டு போகணும்னு நீ நினைச்சியா அப்படின்னு சொல்றான் மைக்கேல். டே நீ இந்த காரை ரெகனைஸ் பண்ண முடியுதா? இது ஜிம்மி உனக்கு 5 கிராண்ட்ஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்த ஞாபகம் இருக்கா? இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். நீ சொல்லு, நீ ரொம்ப சீரியஸா பண்ற? டே நான் காசு கொடுக்கலன்னா காரை என்னை கேட்காம எடுத்துடுவேன், ஒரு ஃபோன் கூட பண்ற நீ. சரி சாரி சாரி, என்னை விட்டுரு. ஏ நீ இப்படிதான் பண்ணுவ, எனக்கும் பார்த்து தெரியும் அப்படின்னு சொல்றான். நீ ஒரு இடியட்டா இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ ஒரு சாதாரண ஆள், என்கிட்ட கேட்காம ஏன் வீட்டுக்குள்ள இதுக்கப்புறம் நீ இங்க வர வைக்காது அப்படின்னு மைக்கேல் சொல்றான். சரி ஆட்டோ சேவ் எஸ், மிஷன் பாஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஐயே மிஸ் பண்ணிட்டோமே, எல்லாமே கரெக்டு தான். சரி இப்போ நம்ம அடுத்த மிஷனுக்கு போகலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவை ஃப்ராங்க்லின் தான். ஃப்ராங்க்லின் இங்கே தான் இருக்காங்க. என்ன இங்கே இருக்கவங்கள போய் இப்படி காமிக்கிறாங்க? ஜிடிஎஃப் கார் நம்மளுக்கு தேவை. ஓ லமார் கிட்ட பேசிட்டு இருக்கானா? டேய் நீ மாட்டிக்கிட்டியாடா அவன்கிட்ட? நீ எல்லாம் ஒரு பெரிய கேங்ஸ்டர் நினைச்ச, நீ என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான். ஏய் காரை குடுறான். ஐயோ என் காரு, நீ பார்த்து போகணும்டா, இனிமேல் இந்த மாதிரி திருடங்க இருக்க இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு போறான் நம்ம ஃப்ராங்க்லின். மைக்கேல் மிஷனுக்கு போறதா ஃப்ராங்க்லின் மிஷனுக்கு போறதா யோசிக்கிறேன். யோசிச்சு எதுக்குன்னு யோசிச்சது மறந்து போயிடுச்சு, எதுவுமே அவ்வளோத்தில். இதெல்லாம் என்ன காரணம்ன்றல, இது ஃப்ராங்க்லின் கார் இங்கே தான் இன்னும் வாட்டர் வாஷ்லாம் விட்டுருக்கான். இந்த கார் கராஜில் இப்போதைக்கு நம்ம நிப்பாட்டிப்போம் வித்தவுட் எனி மாட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு மாடே யூஸ் பண்ணக்கூடாது, மறந்துடு. மாட்ஸே யூஸ் பண்ணாமல் தான் அந்த மிஷினை முடிக்கணும். ஏய் சரி நீ போயிடு, நீ சரி நம்ம வாக்கிங்லாம் போகலாம்.
இப்போ ஃப்ராங்க்லின் அப்படி நம்ம பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கான். சரி நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தானே போனேன். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ என்னன்னா நம்ம லமார் கூட போவோம். சீக்கிரம் வாடா, நம்ம சீக்கிரம் போயே தீரணும். சரி நீ என்ன அப்படி பண்ண? சீக்கிரம் வா, நான் அப்புறம் சொல்கிறேன் உனக்கு அதெல்லாம். சரி நீ எனக்கு தெரிஞ்சு நீ எது கூப்பிட்றன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நான் வந்து சொல்லலாம் நான் கேங்ஸ்டராக இருக்க விரும்பல அப்படின்னு ஃப்ராங்க்லின் சொல்கிறான். சரி அதுக்கப்புறமா கேமில் டெவலப்பர் கொடுக்க வேண்டிய டுட்டோரியலை கொடுத்துருக்காங்க. ஐ ஃப்ரூட் ஆப் ஏற்றுங்கன்னா அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்களா இல்லை அதை விட்டுட்டாங்களான்னு தெரில. ஐ ஃப்ரூட்லாம் ஐஃபோன் மாதிரியே இருக்கும் ஒரு யூஐ. அதான் அந்த சரி வேனில் ஏறுறா. டா எனக்கு சாப்பாடு போடாமல் கூப்பிட்டு போறீங்களேடா, நான் எப்படா ஏறுறது? பின்னாடி போய் ஏறு. ஓகேயா? வேனுக்குள்ள போ சாப், வேனுக்குள்ள போ. இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இல்லை நண்பர்களே. அது நம்ம செல்ஃப் ரேடியோவே மேகம் வச்சான் மழைய வச்சான் வெளிய வச்சானே, ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் ஏக வச்சான் மழைய வச்சான் வச்சானே என்ஜாமீதம் தானே. ஆஹா அது மறந்துட்டோம். நம்ம கேமுக்கு டப்பிங் தானே பண்ணோம். ஏய் யார நீ இப்ப கடத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுடா. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு கேங்கில் ஒரு மெம்பர் நான் கடத்த போகிறேன். ஐயோ அப்போ நான் மாட்டிக்கிட்டேன்னா நான் என்னையா பண்ணுறது? சரி நீ இப்போ கொஞ்சம் எண்ணெயை மட்டும் விட்டேன்னா போதும்டா லமார். அதெல்லாம் முடியாது, நம்ம இப்போ அவனை கடத்திட்டு தான் வரோம். சரி நம்ம இப்போ நான் ஒன்றும் கேங்ஸ்டர்லாம் இல்லைடா அவனை கடத்திட்டு வரத்துக்கு. சரி இனிமேல் நீ எதுவும் பண்ணாத என்கிட்ட எந்தாச்சும் வேலையை கொடுத்தேன்னா நான் நல்லா முடிக்க மாட்டேன். வெயிட் பண்ணு. என்னடா பண்ணி வச்சிருக்க? கார் என்ன பண்ணி வச்சிருக்க? இருங்க நண்பர்களே, மாடு என்ன பண்ணியிருக்குன்னா வண்டியை ஆட்டோ ஃப்ளிப் பண்ணி விட்டுருக்கு. ஆட்டோ ஃப்ளிப்னா என்னன்னு புரியுதா? கீழே வந்துடும்னா ரீஸ்பான் ஆகிடும். சரி நம்ம வர வேண்டிய இடத்துக்கு பக்கத்துல வந்துடும்டா. ஏய் என்னடா சொல்ற? ஓட்டிட்டே வந்து பக்கத்துல வந்துடும் சொல்ற? எப்படி? நான் போன வழிதான் அதுவா? இதே இடம்தான். நல்ல வேலை பண்ணியிருக்கேன். ஏய் என்ன பண்ற? சரி நம்ம வீட்டுக்கு எப்ப தெரிய போகுது? ஐயே ஏய் அவன் இங்கதான் இருக்கான். மாஸ்க் போட்டுக்கோ. ஏய் இவன் எவன்டா அவன்? அது கூட உனக்கு தெரியாதடா, இவன் தான்டா நம்ம கடத்த வந்தவன். டேய் நான் உங்களை கடத்த போறேன்டா. டேய் ரவணா அப்படி பண்ண மாட்டான். டேய் நான் எனக்குலாம் யாருன்னு எனக்கு ஒன்று தெரியாது. ஆனா நீ ஒரு மோசமான ஆளுன்னு மட்டும் தெரியும். ஏய் நான் உன்னை சுட்டுருவான், அசஞ்சா சுட்டுருவேன். ஐயோ நான் அவன் ஓடி போறான், அது கூட தெரியாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வேன்ல ஏறியா? என்னடா வேன்ல ஏற சொன்னா நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க. சரி நான் ஏறினா ஓகே. அவன் அந்த கேங்ஸ்டர் நம்ம பிடிச்சிக்கணும், இல்லைன்னா நம்ம கதை காலி. நம்ம கதை கொந்தல் தான். அவன் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அவன் பைக்ல போறான், நம்ம வேன்ல போறோம். அவனை நான் எப்படிதான் பிடிக்கிறது? சரி ஃப்ராங்க்லின் சீக்கிரமா ஓட்டுற ஃப்ராங்க்லின். என்னடா இவ்வளவு பெரிய மிஷின் கொடுத்துருக்கேன்ட்ட, நான் உன்னை என்னென்ன பண்றது லமார்? டேம் என்ன அது வண்டி இடிச்சிச்சு, வண்டி ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கான். அவனை நம்ம சீக்கிரம் பிடிச்சே தீரணும். கல்ப் என்னடா இந்த நேரத்துல கல்ப்புன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு இந்த நேரத்துல என்னடா பசி? ஓயோ எவன்டா அவன்? இவ்வளோ ஸ்லோவா இவ்வளோ ஸ்பீடா போற நம்மளால பிடிக்க முடியல, அவன் போற. ஃப்ராங்க்லின் நீ ரொம்ப மோசமான ஆள்றா. டேய் அவன்லாம் ஒரு
ஐயோ அப்பா, ஐயோ மாடு யூஸ் பண்ணிட்டேனே, தெரியாதனமா யூஸ் பண்ணிட்டேனே. சரி 1 செகண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம மாட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு மாடு. ஓ ஷிட், அவன் கீழே விழுந்து கிடக்கான். ஐயா அவன் எஸ்கேப் ஆயிட்டான். சரி சீக்கிரம் இறங்குடா. டேய் நீ மட்டும் என்ன உட்காந்துட்டு இருக்க? ஏய் சாப் வெளில போ. அவன் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இரு 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 இரு. டேய் லமார், அவனை சாப் கண்டுபிடிச்சிட்டான் போல. எனக்கு தெரிஞ்சு சாப் அங்கேதான் போயிட்டு இருக்கான். என்ன சொல்ற லமார்? ஐயோ என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, நான் பள்ளத்துல விழுந்துட்டேன், என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லையா? நீ பிராங்க்லின் அவனை பிடிச்சிடுவாயா? அவன் கேங்ஸ்டரே இல்லைன்னா அவனு. ஐயோ ஓடுற ட்ரெயின். இனிமேல் அவன் எங்க போறான்னு எனக்கு தெரியாதே. ஐயோ அம்மா, ஓடுற ட்ரெயின்ல இருந்து எங்க போவேன்? ஐயோ எத்தனை அடிதான் நன்றில்லை. பழக்க தோஷத்துல மாடு வந்துருது நன்றில்லை. பாய் பாய் டாடா see you குட் பாய். ஐயோ போச்சு. அவனை நீ கண்டுபிடி. அடச்சி, நம்மள்ட்டெல்லாம் ஒரு வேலை கூட உருப்படியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது தெரிஞ்சுன்னா நான் அவங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சிருக்கவே மாட்டேன். இங்கேதான் இருக்க. என்னதான் அவன் ட்ரெயின்ல இருக்கானு? வெயிட் பண்ணு. நான் அந்த பாக்ஸ் எல்லாம் நான் ஓபன் பண்ணி பார்க்கணும். அந்த பாக்ஸ் கார்ஸ் ஐயோ, நான் உன்னை கண்டுபிடிக்காம நான் இன்னைக்கு தீரவே மாட்டேன். ஐயா என்ன அவன் இங்கே இல்ல? அவனை உன்னால ஸ்மெல் பண்ண முடியுதா? என்ன இது ஏதோ அடச்சே. நான் பாட்டுக்கு நான் நிம்மதியா தானடா இருந்தேன். என்னையே இப்படி பண்ணிட்டீங்களேடா. சரி இந்த பாக்ஸ் கார்ஸ்ல எதையாச்சும் தான் அவன் இருப்பான். நல்லா பாரு. இந்த மிஷினோட நம்ம முடிச்சுக்கலாம் போல. ஆல்ரெடி வீடியோல இருந்து 18 நிமிஷம் போயிடுச்சு. இது இல்ல, நல்லா ஸ்மெல் பண்ணி பாரு. இதுல அவன் இருக்க கன்ஃபார்ம் சான்ஸ் இருக்கு. இல்லை, ஃபர்ஸ்ட்ல தான் இருப்பான் போல. இவன் எனக்கு தெரிஞ்ச கடைசி பாக்ஸ் இது. இதுல இல்லைன்னா அவன் நம்ம லமார் கிட்ட அடி வாங்க வேண்டியதான். ஒரு நிமிஷம், நான் அந்த சைடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐயோ அம்மா, என்னது இது? ஏய் ஓட. ஐயோ அவன் இங்கதான் இருக்கான். ஏய் அவனை போய் கடி. சாப் அவனை போய் கடி. தயவு செஞ்சு கடிச்சிடு. நான் எல்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் அவனை கடி. ஐயோ என்ன அவன் கடிச்சிட்டான். எனக்கு ரேபிஸ் வர போகுது. ஐயே ஏய் லமார் கிட்ட மாட்டிக்கிட்டேல. இரு. லமார் நீதானா? உனக்கு நீதானா எனக்கு தெரியாது. ஸ்டாப் வந்து ஏறு. அவன் ஓடுனா அவனை கடிச்சிடு. ஓகேயா? சரி நான் வண்டி ஓட்டுறேன் லமார். நான் வண்டி ஓட்டுறேன் லமார், எப்பயும் போல. வாய் மூடுறா. உனக்கு எப்படா என்ன தெரியுது? டேய் எனக்கு உங்க 2 பேரும் மூஞ்சி ஞாபகம் இருக்கு. நீ ஆல்வேஸ் நீ டப்லாமா? இனிமே எங்க கேங் உங்களுக்கு சும்மா விட மாட்டாங்க. நீ மூவ் பண்ணாத.
ஓ அவனை கண்டுபிடிச்சிட்டோம். ஏய் அவன் செல்போன்ல ஏன்டா கால் பண்ற? அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. உன் போன்ல ஜிபிஎஸ் இருக்கு, அதை வச்சு ட்ராப் பண்ணிடுவாங்க. டேய் நீ என்னடா பண்ற? அந்த போனை தூக்கி போடுறா கீழே. அவனை நம்ம இப்ப வெளில விடணும். வெளில போயிடுறா. அந்த போனை கொடு. ஐயோ நான் புதுசா வாங்கின ஐபோன் போச்சு. ஐயோ ஏன் நம்மாரி இப்படி நீ லூசுத்தனமா பண்ற? அவனை நீ இப்ப கடத்துறதுனால என்ன? அவனுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல. அவன் நம்மள்ட்ட இருந்து ஒரு 500 ரூபாய் ஆட்டைய போட்டான், வேற ஒண்ணும் இல்ல. வெறும் $5 ஆட்டைய போட்டானா? அதுக்கு அவனை துரத்தி அடிச்ச. ஐயோ $5 எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஐயோ என்கிட்ட $1000 $2000 மேல இருப்பீங்க. $5 சொல்லியிருந்தேன்னா அது வெறும் பிச்சை போடுற காசு மாதிரியா? நான் கொடுத்துருப்பேயா? சரி சாப் இறங்கு. டேய் பாய்டா. நான் சாப்பை பாத்துக்கிறேன். சரி அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதால லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. போயிட்டு வரட்டா, பாய்.